போலியோ பற்றிய 6 சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். நம்பர் 1, போலியோவானது அனைத்து வயதினரையும் பாதிக்கும் தான். இருந்தாலும் முதன்மையாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். இதனாலேயே அந்த காலகட்டத்தில் போலியோவுக்கு இன்ஃபேண்டல் பெராலிசிஸ் இளம்பிள்ளை வாதம்ன்ற பேர் சூட்டப்பட்டிருந்தது. இதுக்கப்புறமா தான் போலியோன்ற பேர் சூட்டப்பட்டது. நம்பர் 2, போலியோவானது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற தவறான புரிதலானது அந்த காலகட்டத்தில் நிலவி வந்தது. அதாவது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த நிறைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் போலியோ ஏற்படுறதுக்கு ஒரு பாக்டீரியம் காரணம் அப்படின்னு கருதினாங்க. ஆனால் 1908ஆம் ஆண்டு தான் கார்ல் லேண்ட்ஸ்டைனர் அப்படின்ற ஒரு ஆஸ்திரியன் அமெரிக்கன் பயாலஜிஸ்ட்டும் எர்வின் பாப்பர் அப்படின்ற ஒரு ஆஸ்திரியன் ஃபிசிசியனும் போலியோ ஏற்படுறதுக்கு வைரஸ் காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. நம்பர் 3, போலியோ வைரஸ் ஆனது மாசடைந்த நீர், உணவு, மேற்பரப்பு போன்றவைகளில் வாரக்கணக்கில் வாழக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. இது ரொம்பவும் ஆபத்தானது. ஏன்னா போலியோவானது ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுறது மட்டும் இல்லாமல் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாகவும் பரவக்கூடியது. இதன் காரணமாக தான் 1916ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு மேஜர் போலியோ எபிடமிக் ஏற்பட்டது. அதில் 27,000 பேர் போலியோனால் பாதிக்கப்பட்டு 6,000 பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. நம்பர் 4, போலியோ ஏற்பட்டால் சில நபர்களுக்கு ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் அதாவது சுவாச தசைகள் பலவீனமாயிரும். இதனாலேயே அயன் லங்ஸ் அப்படின்ற மெக்கானிக்கல் வென்டிலேட்டரில் வாழக்கூடிய சூழல் ஏற்படும். இப்படி தான் பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டர் அப்படின்ற இந்த ஒரு நபர் 1952ஆம் ஆண்டு 6 வயது குழந்தையாக இருக்கும்போது போலியோனால் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கழுத்துக்கு கீழே உடல் உறுப்புகள் செயலிழந்து போனது. இதன் காரணமாக அந்த பால் அலெக்சாண்டர் அப்படின்ற இந்த நபர் அந்த மெக்கானிக்கல் வென்டிலேட்டர்லையே வாழ தொடங்கியிருந்தாங்க. 1950களில் வாழ தொடங்கின இவர் 2024 இவர் இறக்கும் வரைக்கும் மெக்கானிக்கல் வென்டிலேட்டரில் தான் வாழ்ந்தாங்க. ஸோ 70 ஆண்டுகளுக்கும் மேலே இந்த போலியோனால் பாதிக்கப்பட்டு மெக்கானிக்கல் வென்டிலேட்டரில் வாழ்ந்து வந்தாங்க. இதில் ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இந்த 1952ஆம் ஆண்டு தான் ஜோனஸ் சால்க் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட்னால போலியோக்குண்டான வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதே 1952ஆம் ஆண்டு 43 குழந்தைகளுக்கு போலியோ வேக்சின் போடப்பட்டு பரிசோதனை பண்ணப்பட்டது. அந்த 43 குழந்தைகளில் பால் அலெக்சாண்டர் ஒருத்தராக இருந்திருந்தாருன்னா இவருக்கு போலியோனால் அந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் உட்பட உடல் உறுப்புகளினுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. மெக்கானிக்கல் வென்டிலேட்டரில் 70 ஆண்டுகளுக்கும் மேலே வாழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்காது. நம்பர் 5, போலியோ வேக்சின் 1952ஆம் ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது நிறைய பரிசோதனைகளுக்கு பிறகு 1955ஆம் ஆண்டு தான் பயன்பாட்டிற்கு வந்தது. ஜோனஸ் சால்க் கண்டுபிடிச்சிருந்தது ஒரு இன்ஜெக்டட் போலியோ வேக்சின். பின்னர் 1961ஆம் ஆண்டு ஆல்பர்ட் சேபின்ற ஒரு போலிஸ் அமெரிக்கன் மெடிக்கல் ரிசர்ச்சர் ஓரல் போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அதாவது வாய்வழி தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்ஜெக்டட் போலியோ வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின் ரெண்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. நம்பர் 6, என்னதான் போலியோக்குண்டான தடுப்பு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்திலிருந்து முழுமையாக போலியோன்ற தொற்று நோயை ஒழிக்க முடியல. ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் இன்னைக்கு வரைக்குமே போலியோனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினுடைய எண்ணிக்கையானது பதிவு செய்யப்பட்டு வருது. இந்த அளவுக்கு இந்த போலியோவினுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருந்து வருது. இந்த 6 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸில் எது நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது புதுசாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி போலியோவை ஏற்படுத்தக்கூடியது பாக்டீரியம் கிடையாது, போலியோவை ஏற்படுத்தக்கூடியது போலியோ வைரஸ் அப்படின்னு கண்டறிஞ்சதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த போலியோ வைரஸ் தான் போலியோவை ஏற்படுத்துது அப்படின்றது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். ரொம்ப அறிவுபூர்வமாக ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். தேங்க்யூ.